நமஸ்காரம். கல்யாணத்துக்கு பெண்ணோ பிள்ளையோ பார்க்கும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ்? இன்னது இன்னது இன்னது, படிப்பு இப்படி இருக்க வேண்டும், உயரம், வேலை, எந்த நாட்டில் இருக்கிறார், உள்நாடா வெளிநாடா, எந்த ஊரில் இருக்கிறார், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எத்தனை, அப்பா அம்மா கூட இருக்கிறார்களா இல்லையா, எத்தனையோ கேள்விகள் பதில்கள். இதெல்லாம் அவரவருக்கு பிரிஃபரன்ஸ் வேறு. இன்னென்ன வயசானால் அந்த வயது தாண்டியவுடன் மறுபடியும் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மாறும். இந்த கண்டிஷன்களுக்குள் மற்றொன்று இருக்கிறதா பார்ப்போம். ஜாதகம் பொருந்தி இருக்கிறதா? கண்டிப்பா கேட்கிறார்கள். நட்சத்திர பொருத்தம் இருக்கிறதா கேட்பார்கள். என்ன கோத்திரம்? அதே கோத்திரத்தில் பண்ண மாட்டார்கள். கோத்திரம் வேறுதானே? ஆமாம். என்ன குலம்? அவர் எங்கு பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவ பெற்றோர் ஆறு, குலம் கோத்திரம் கேட்டுத்தானே செய்வார்கள். இப்ப பாரத்வாஜ கோத்திரமாக இருந்தால் அடுத்த பெண்ணுக்கு பாரத்வாஜ கோத்திரம் பார்க்க மாட்டார்கள். இதேபோல் ஆங்காங்கு இந்த கோத்திரம் எல்லாம் பார்த்து கண்டிஷன்களில் வரும். இதுல எதை எதை காம்ப்ரமைஸ் பண்ணலாம்? வயதாக வயதாக சிலதெல்லாம் விட்டு கொடுத்தால் தான் கல்யாணம் ஆகும். பார்க்க தொடங்கும் போது கண்டிஷன்ஸ் நிறைய வைத்துக் கொள்ளலாம். நாள்பட ஒன்று கண்டிஷன்கள் குறையும், அல்லது இது என்ன பார்த்து கொண்டே இருக்கிறோம் கிடைக்கவில்லை என்று வருத்தமாக இருக்கும், எரிச்சலும் வரலாம். சம்பளம் இன்னவாக இருக்கிறது, காம்ப்ரமைஸ் பண்ணலாம். படிப்பு செய்யலாம். இதே போல் எது காம்ப்ரமைஸ் பண்ணலாம்ங்கிறது உண்டு. ஆனால் சில அடிப்படைகள் எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. இல்ல மற்ற விஷயத்தில் எப்படி விட்டு கொடுக்கிறோமோ அதே போல இதிலும் விட்டால் என்ன, எந்த குலமாக இருந்தால் என்ன, எந்த கோத்திரமாக இருந்தால் என்னன்னு கேட்கலாம். அது மற்ற கண்டிஷன்களைப் போல இது இல்லை. ஒன்று சொல்லுகிறேன். என்னுடைய மகளுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் இடம் வேண்டும். அது மகளிர் பள்ளிக்கூடம், நல்ல பள்ளி. அங்கு போனேன். அவர்களுடைய கட் ஆஃப் மார்க் இன்னது, +1 சேர்க்க வேணும் வைத்துக் கொள்ளுங்களேன். 90 வாங்கியிருந்தால் சேர்த்துக் கொள்வோம், இது அவர்கள் கட் ஆஃப். ஆனால் என் மகளுக்கு அவ்வளவு இல்லை, 86, இன்னும் 4 குறைவு. போனேன். அங்க இருக்கிற 6 நிர்வாகிகளோ அவரிடத்தில் பேசினேன். சரி பார்க்கிறேன், இல்லை அவளுக்கு ஆர்வமாக இருக்கிறாள், இங்க படிக்கிறேன் என்கிறாள், நல்லதாக நடந்து கொள்வாள், நல்ல குணசாலி தான், இதெல்லாம் எடுத்து சொன்னேன். அவரும் சரி கன்சிடர் பண்ணுவோம் என்று சொன்னார். உடனே அடுத்த நாள் என் உறவுக்கார பையன் ஒருத்தன், அவனும் சேர வேண்டும் என்றான். கூட்டி போனேன். அவன் 92, ஒன்னும் குறவே இல்லை. அதே நிர்வாகிகளிடம் தைரியமாக கேட்டேன், 92 கொடுப்பீர்களா? அவர் என்ன மாட்டேன் என்றா சொல்ல போகிறார்? சரி தருகிறேன், அதுக்கு என்ன. ஆனால் கடைசியில் பதறி கொண்டு வந்தார். என்ன ஒரு பிள்ளையை கூட்டு வந்திருக்கிறீர்கள், இது பெண்கள் பள்ளி ஆயிற்று. நான் அவரிடத்தில் கேட்டது, 90க்கு பதில் 86 பரவாயில்லை கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னீதே, அதை விட இந்த பிள்ளை 90க்கு 92 வாங்கி இருக்கிறானே, சரி பெண் இல்லை ஆண், அதனால் என்ன, கன்சிடர் பண்ணலாமே என்று சொன்னேன். அவருடனே அப்படி பண்ண முடியாது, சிலதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ்,
அது மாறாது. அதற்கு மேல இருக்கிற கட்டிடத்தை இப்படி அப்படி மாற்றிக்கொள்ளலாம், பவுண்டேஷனா மாறும். இது பெண்கள் பள்ளி, அது மாறாது. அதற்குள் சற்று மார்க்கு கூட குறைய கன்சிடர் பண்ணலாம், கொடுக்கலாம். அதற்கு எதெல்லாம் ஃபவுண்டிங் பிரின்சிபல்ஸோ அது மாறாது. அதே போல இந்த கல்யாணம் பார்க்கும் போதும் சிலதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ், அது உங்களுக்கே தெரியும். இன்னதெல்லாம் அடிப்படை, இன்னதெல்லாம் மேல் பூச்சு. இதில் மேல் பூச்சை விட்டு கொடுக்கலாம், அடிப்படையில் எது உள்ளதோ அதை விட முடியாது. இதுவும் அதுவும் ஒன்றுதானே என்று கேட்கவும் முடியாது. இந்த விஷயத்தை நன்கு புரிந்து கொண்டு நாமும் தெரிந்து கொண்டு நம் பிள்ளைகள், பேரன், பேத்தி எல்லாருக்கும் சொல்லி வைத்தோமானால் எதில் விட்டு கொடுத்தால் என்ன என்பது வராது. எதில் விட்டு கொடுக்க வேண்டும், எதில் கொடுக்க முடியாது என்பது சரிவர தெரிய வரும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.